நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மோனாலிசாங்கிற பெயிண்டிங்ல இருக்கிற பொண்ணு உண்மையிலேயே ஒரு சாதாரண பெண்ணோட முகம்தான். அவங்களோட உண்மையான பெயர் லிசா ஹெரார்டினி. ஆனா இன்னைக்கு அவங்களோட நேமை விட அந்த பெயிண்டிங்ல இருக்கிற மர்மமான புன்னகை தான் உலகத்துக்கு ரொம்பவே தெரியும். இவங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 100 Days Life in Short Stories எபிசோடு 2ல Day 2. லிசா 1479வது வருஷம் இத்தாலியில இருக்கக்கூடிய புளோரன்ஸ் சிட்டில தான் பிறக்குறாங்க. அப்பா பேரு அன்டோன் மரியா, அம்மா பேரு லூக்ரேசியா. லிசா வளர்ந்த காலம் கலை, இலக்கியம், அறிவியல் வளர்ந்த காலமா இருந்தாலும் பெண்களோட வாழ்க்கை மிகவும் கட்டுப்பாடோட தான் இருந்திருக்கு. லிசாவும் வீட்டு பொறுப்புகள், மதப்பயிற்சி, குடும்ப ஒழுக்கத்தை கத்து வளர்றாங்க. அந்த காலத்துல பெண்களுக்கு பள்ளி, கல்லூரி கல்வி பொதுவா கிடைக்கவே இல்ல. 1495வது வருஷம், அதாவது தன்னோட 16வது வயசுல பிரான்சிஸ்கோங்கிற ஒரு பட்டு வியாபாரிய லிசா மேரேஜ் பண்ணி ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு 2 பெண், ஒரு ஆண் குழந்தை இருந்திருக்காங்க. 1503வது வருஷம் உலக புகழ்பெற்ற ஓவியர் லியோனார்டோ டாவின்சி லிசாவோட ஓவியத்தை வரைய ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு சாதாரண ஓவியம் மட்டும் இல்ல, ஒரு பெண்ணோட அமைதி, மென்மை, மனித உணர்வுகளை ஒரே முகத்துல காட்டுற மாதிரியான ஒரு ஓவியம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பெயிண்டிங்ல ஒரு உயிரோட்டத்தோட இருக்கு. மோனாலிசாவோட புன்னகை இன்னைக்கு வரைய ஒரு மர்மமாவே இருக்கு. அவங்க சிரிக்கிறாங்களா இல்ல சோகமா இருக்காங்களான்னு யாராலையும் உறுதியா சொல்லவே முடியல. புமோட்டோங்கிற தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி தான் லிசாவோட பெயிண்டிங்க வரைஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்களோட முகமும் கண்களும் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறது மாதிரியான தெரியுது. லிசா சமூகத்துல பெரிய புரட்சி எதையுமே பண்ணவே இல்ல. ஆனா அவங்களோட முகம் பெண்களோட அமைதி, மென்மை, அழகோட அடையாளமா மாறிடுச்சு. 1911வது வருஷம் மோனாலிசா ஓவியம் லூவர் அருங்காட்சியகத்திலிருந்து திருடப்படுது. பின்னர் அது மீட்கவும் படுது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் மோனாலிசாவோட பெயிண்டிங் உலகத்துல மிகவும் புகழ்பெற்ற ஓவியமா மாறுது. லிசா 1542வது வருஷம், அதாவது தன்னோட 63வது வயசுல இறந்து போறாங்க. ஆனா அவங்களோட புன்னகை இன்னைக்கு வரைய இந்த உலகத்தை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரியான ரியல் ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.